ஓம் சாந்தி. 23/11/25 ஸ்ரீபாபா நினைவிலிருந்து அவ்யக்த மகா வாக்கியத்தை கேட்கலாம். பாபா நியூ இயர் விஷஸ் கொடுக்குறாரு நமக்கு. ஏன்னா ஒவ்வொரு நாளுமே நமக்கு நியூ இயர் தான், நியூ டே தான். ஒன்றுமே நமக்கு நியூ லைஃப் தான். நம்ம சத்தியுகம் நியூ வேர்ல்டை நோக்கி ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம். இன்றைக்கி பாபா நமக்கு நியூ இயர் வாணி சொல்கிறாங்க. தலைப்பு: नए वर्ष में अखंड महादानी, अखंड निर्विघ्न, अखंड योगी और सदा सफलता मूर्त बनना है. பாபா சொல்கிறாங்க, இந்த புது ஆண்டில் இடைவிடாத மகாதானம் செய்யக்கூடிய, இடைவிடாத தடையற்றவராக, நிரந்தர தடையற்றவராக இருக்கக்கூடிய, நிரந்தர யோகியாக இருந்து மற்றும் சதா வெற்றியாளராக, வெற்றி மூர்த்தியாக ஆக வேண்டும். आज बाप दादा अपने सामने डबल सभा को देख रहे हैं. இன்று பகவான் தனது முன்பு 2 சபைகளை பார்த்து கொண்டிருக்கிறார். एक तो साकार में सम्मुख बैठे, दूसरे दूर बैठे भी दिल के समीप दिखाई दे रहे. ஒருவர் பகவான் எதிரில் இருக்கக்கூடிய குழந்தைகள், மற்றொருவர் தூரத்தில் இருந்தாலும் உள்ளத்தின் அளவு மிக நெருக்கத்தில் தென்பட்டு கொண்டிருக்கிறார்கள். दोनों सभाओं की देख आत्माओं को मस्तक में आत्मिक दीप चमक रहा है. இந்த 2 சபைகள் சேர்ந்த ஆத்மாக்கள், சிரேஷ்ட ஆத்மாக்களினுடைய நெற்றியில ஆத்ம ஜோதி பிரகாசமாக எரிந்து கொண்டுள்ளது. கித்தனா சுந்தர் சமக்தா ஹுவா நசாரா. பகவான் ரசிக்கிறாங்க, எவ்வளவு அழகான மின்னக்கூடிய ஒரு ஒளி தென்படுது. इतने सब एक संकल्प, एक स्थिति में स्थित परमात्मा प्यार में लवलीन एकाग्र बुद्धि से स्नेह में समाये हुए कितने प्यारे लग रहे हैं. எல்லாரும் ஒருமித்த எண்ணத்தோட, ஒருமித்த ஸ்திதியில பரமாத்மாவினுடைய அன்புல மூழ்கி ஏகாகிர புத்தி உடையவராக இருந்து பாபா அன்புல மூழ்கி இருக்கிறது எவ்வளோ பிடிச்சிருக்குது பாபாவுக்கு. अब सभी भी विशेष नया वर्ष मनाने के लिए पहुंच गए. பாப் தாதா சொல்றாங்க, நீங்கள் ஒவ்வொருவருமே ஸ்பெஷலா நியூ இயர் கொண்டாடுறதுக்காக வந்து சேர்ந்திருக்கீங்க. பாப் தாதா भी सभी बच्चों का उमंग उत्साह देख चमकते हुए आत्म दीपक को देख हर्षित हो रहे हैं. பகவான் கூட அனைத்து குழந்தைகளினுடைய ஊக்கம் உற்சாகத்தை பார்த்து, ஆத்மாவின் பிரகாசத்தை பார்த்து, தீபம் பிரகாசமாக எரிந்து கொண்டிருக்கிறதை பார்த்து பாபாவும் பொன்முறுவல் அடைந்து கொண்டிருக்கின்றார். ஆஜ் கா தின் சங்கம் கா தின். இன்றைய நாள் சங்கமத்தின் ஒரு நாளாக இருக்கின்றது. என பாபா குழந்தைகளை சந்திப்பதற்காக, புது ஆண்டை கொண்டாடுவதற்காக வருகை புரிந்துள்ளார். ஏக் வருஷ் கி புராணி கி விதாய். ஒன்று பழைய வருடம் விடைபெற்று போயிட்டு இருக்குது, இன்னொன்னு புது வருடம் வந்து கொண்டே இருப்பதற்கான வாழ்த்துக்கள். நயா வருஷ் நயா உமங் உற்சாக ஸ்வ பரிவர்த்தன் கா உமங். புது வருஷம்னாலே பாபா சொல்றாங்க, புதுமையான ஊக்கம், உற்சாகம், சுய மாற்றத்திற்கான ஒரு ஆர்வம் இருக்க வேண்டும். सर्व प्राप्तियों को स्वयं में प्राप्त देख दिल में उत्साह है. எல்லா பிராப்திகளையும் பார்த்து பகவான் உள்ளத்தினுடைய அந்த உற்சாகத்தை பார்க்கிறார். குழந்தைங்களாம் எவ்வளோ பிராப்திகளை நிறைத்துள்ளார்கள். दुनिया वाले भी उत्साह मनाते, उन्हों के लिए एक दिन का उत्सव है. உலகத்தினர் நியூ இயரை கொண்டாடுறாங்க, அவங்களுக்கு ஒரு நாள் தான் ஃபங்க்ஷன். आप लकी लवली बच्चों के लिए संगम युग का हर दिन उत्सव. நீங்களாம் பாபாவோட லவ்லி குழந்தைகள், லக்கி குழந்தைகள். சங்கமயுகா முழுக்க ஒவ்வொரு நாளும் உற்சவத்தின் நாளாக அமைந்துள்ளது. பாபா ரொம்ப அழகான பாயிண்ட்டுக்கு வராரு. दुनिया वाले तो बुझे हुए दीपक को जलाने वर्ष मनाते. உலகத்தினர் எப்படி கொண்டாடுறாங்கன்னா, தீபம் ஏத்துறாங்க, அணைந்துள்ள தீபத்தை ஏற்றி கொண்டாடுறாங்க. ஆனா பகவான் எப்படி கொண்டாடுறாரா? ஏற்றப்பட்டுள்ள தீபங்களுடன்
ஞானம் கிடைச்சிட்டு இல்லையா, ஞானம் கிடைச்சோனே ஆத்ம ஜோதி ஏற்றப்பட்டு விட்டது. அப்படிப்பட்ட தீபங்களுடன் புது ஆண்டை பாப்தாதா கொண்டாடுவதற்காக வந்துள்ளார். பாபா சொல்றாங்க, இந்த புது வருடத்திற்கான வாழ்த்துக்கள். அத்தோட சேர்ந்து பாபா சொல்றாரு, जैसे पुराना नया पुराना वर्ष विदाई होगा, आप सबने पुराने संकल्प पुराने संस्कार उनको विदाई देने का संकल्प किया. இப்படி பழைய வருஷம் விடை பெற்று போகும் இல்லையா, அதே போல நீங்கள் அனைவரும் பாபா சொல்றாரு, பழைய சங்கல்பம் பழைய எண்ணங்களுக்கும் பழைய சன்ஸ்காரங்களுக்கும் விடை கொடுக்க வேண்டும் என்ற சங்கல்பம் செய்துள்ளீர்களா? वर्ष के साथ साथ आप भी पुराने की विदाई दे, नए उमंग उत्साह के संकल्पों को प्रैक्टिकल में लाएंगे ना. பாபா சொல்றாங்க, இந்த பழைய வருடத்துக்கு விடை கொடுத்துட்டு புது வருடம், அதாவது ஊக்கம் உற்சாகத்தின் எண்ணங்களை பிராக்டிக்கல் கொண்டு வருவீர்கள் தானே. कौन सी नए उमंग उत्साह की लहर फैलाएंगे? எப்படிப்பட்ட ஒரு புதுமையான ஊக்கம் உற்சாகத்தை கொண்டு வருவீங்க, பரப்புவீங்க? கேக்குறாங்க பாபா. कौन सी विशेष संकल्प का वाइब्रेशन फैलाएंगे? எந்த ஒரு விசேஷமான சங்கல்பத்தின் வைப்ரேஷனை பரப்புவீங்க? சோச்சா, யோசிச்சு வச்சிருக்கீங்களா? கேக்குறார் பாபா. आप सभी ब्राह्मण सारे विश्व की आत्माओं के लिए परिवर्तित நிமித்த ஆத்மாய் होना, முழு உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து ஆத்மாக்களை மாற்றுவதற்கு நிமித்தமானவர்கள் யார் நீங்க? விஸ்வக்கே ஃபவுண்டேஷன் ஹோ, பூர்வஜ் ஹோ, பூஜ்ய ஹோ. இந்த முழு உலகத்தினுடைய அஸ்திவாரம் நீங்க, பூர்வஜ் மூதாதையர்கள் நீங்க, பூஜைக்குரியவர்களும் நீங்க தான். இப்போ எப்படிப்பட்ட வைப்ரேஷனை பரப்புவீங்க? இயற்கை பார்த்தீங்கன்னா சில நேரங்கள் ரொம்ப வெப்பத்தை பரப்புது, சில நேரங்கள் குளுமையை பரப்புது. ஆனா நீங்க, பாபா சொல்றாரு, பிரகிருதிக்கே மாலிக் பிரகிருதி ஜீத், கவுன்சி வைப்ரேஷன் ஃபைலாயிங்க. இயற்கையின் அதிபதி, இயற்கையை வென்றவர்கள் நீங்க. எந்த ஒரு வைப்ரேஷனை பரப்புவீங்க? आत्माओं को थोड़े समय के लिए सुख चैन का अनुभव हो. இந்த புது ஆண்டுல எல்லாருக்காக கொஞ்ச நேரத்துல சுகம் சாந்தியின் அனுபவம் கிடைக்க வேண்டும். இது உங்க மூலமாக பரவ வேண்டும் அப்படின்னு பாபா சொல்றாங்க. आपके समय की सफलता का प्रारब्ध पूरा आधा कल्प सफलता का फल प्राप्त होगा. இப்போ நீங்க நேரத்தை பாபாவுக்கு கொடுக்குறீங்க இல்லையா, நேரத்தோட பலன் வெற்றியை பலனாக அடையிறீங்க. அரை கல்பம் உங்களுக்கு வெற்றிக்கான பலன் பிராப்தமாக கிடைக்கும். அபுக்கே சமைக்கி சஃபலதா கா பிராலப்து பூரா சமைகி பிராப்த ஹோகா. பாருங்க, இப்ப இந்த நேரத்தினுடைய வெற்றிக்கான பலன் முழு கல்பா உங்களுக்கு பாபா சொல்றாரு 21 பிறவிக்கு முழுமையாக கிடைச்சிரும். நீங்க சுவாசத்தை வெற்றியுடையதாக்குறீங்க, நேரத்தை வெற்றியுடையதாக்குறீங்க. ரெண்டாவது, சுவாசத்தை வெற்றியுடையதாக ஆக்குறீங்க. அதற்கு எதிர்காலத்துல ரிட்டர்ன் பார்த்தீங்களா? आपके श्वास की सफलता का परिणाम भविष्य में सभी आत्माएं पूरा समय स्वस्थ रहती हैं. நீங்க ஒவ்வொரு மூச்சை தியாகம் பண்றீங்க, ஒவ்வொரு மூச்சையும் வெற்றியுடையது ஆக்குறீங்க. அதனால எதிர்கால உங்களுடைய வாழ்க்கையில நல்ல ஆரோக்கியமான சுவாசம் உடையவராக இருப்பீர்கள். பீமாரிக்கா நாம் நகி, அங்க நோய்க்கான பேரே கிடையாது. டாக்டர்ஸ்க்கு டிபார்ட்மெண்ட் கி நகி, அங்க டாக்டர்ஸோட டிபார்ட்மெண்ட் ஒர்க்கே இல்லை. क्योंकि डॉक्टर्स क्या बन जाएंगे? राजा बन जाएंगे ना, विश्व के मालिक बन जाएंगे. டாக்டர்ஸ் எல்லாம் என்ன ஆயிடுவீங்க? விஸ்வத்தின் எஜமானன், ராஜா ஆயிடுவீங்க இல்லையா? பாபா சொல்றார், குணத்தை நீங்க தானம் பண்றீங்க, குணோं का घसाना सफल करते हो ना.
குணத்தை நீங்க வெற்றியுடையதாக்குறீங்க. தேவ பதுக்கா அர்த்தகீகே திவ்ய குண்டாரி. தேவ பதவியினுடைய ஆதாரம் தெய்வீக குணங்களை உடையவர்கள். கடைசி நேரம் வரைக்கும் உங்களுடைய ஜடமூர்த்திக்கு எவ்வளோ மகிமை பாடப்படுது. ஜூ பெலி பார் ஆயே ஓ உட்கர் கடை ஹோ ஜாவோ. யார் ஃபர்ஸ்ட் டைம் வந்தீங்களோ எழுந்து நில்லுங்க. என்ன பாபாவுக்கு பெருமிதம். 5000 வருஷம் கழிச்சு அந்த குழந்தைங்களை சந்திக்கிறார். எவ்வளோ சந்தோஷப்படுவார். ஹாத்தி ஹிலாவோ பாபா சொல்றார். எழுந்து மட்டும் நிக்க சொல்ல, கையை அசைங்க. தேக்கோ ஆதா கிளாஸ் பஹலி பாரி காயா. ரொம்ப பெருமிதம் பாபாவுக்கு. அரை ஹால் பாதி ஹால் ஃபுல்லா புது குழந்தைகள் சந்திக்கிறார். பீச்சே வாலே ஹாத் திலாவோ. பின்னாடி இருக்கிறவங்க கை காட்டுங்களேங்கிறார். பாபா சொல்றாரு, अच्छा पहली बारी आने वालों को बाप दादा की बहुत बहुत दिल से मुबारक. ஃபர்ஸ்ட் டர்ன்ல ஃபர்ஸ்ட் முறை மதுபன் வந்த அனைத்து பாபா குழந்தைகளுக்கும் உள்ளார்ந்த வாழ்த்துக்களை பாப் தாதா தெரிவிக்கிறார். தில் கா யாத் प्यार जैसे अभी आए हैं तो अभी के आने वालों को बाप दादा का वरदान अमर भव. அமர் பவ அழிவற்றவராக இருங்கள் அப்படிங்கிற வரதானத்தை பாபா முதல் முறையாக வந்த அனைத்து குழந்தைகளுக்கும் கொடுக்கின்றார். அச்சா, இன்று வரதானம் ग्लानी करने वालों को भी गुण माला पहनाने वाले इष्ट देव महान आत्मा भव. நிந்திக்க கூடியவர்களையும் கூட குணமாலையால் அவர்களை குணமாலையை அணிவிக்கக்கூடிய, யார் உங்களை ரொம்ப திட்டிட்டு இருக்காங்க, நிந்திக்கிறாங்களோ, குறை சொல்றாங்களோ அவங்களுக்கு குணத்தின் மாலையை அணிவிக்கக்கூடிய இஷ்ட தேவதையாக மகான் ஆத்மாவாக ஆகுங்கள். அவங்களுக்கு அவங்க உங்களை திட்டுறாங்களே நீங்கள் நினைக்கக்கூடாது. அவங்களையும் உங்களுடைய இஷ்ட தேவதையாக நீங்கள் ஆக்கணுங்கிறார். जिसे आजकल आप विशेष आत्माओं का स्वागत करते समय कोई गले में स्थूल माला डालते हैं तो आप डालने वालों के गले में रिटर्न कर देते हो. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நிறைய வெல்கம் பண்ணும்போது ரிசப்ஷனில் ஸ்பெஷலாக மாலை போட்டு வெல்கம் பண்ணுறாங்க. அப்போது மாலை போடும்போது கழுத்தில் போடக்கூடியவங்க என்ன பண்ணுறாங்க, யாருக்கு அணிவிக்கிறாங்களோ அந்த அணிந்து கொண்டவர்கள் திரும்பி அதை கலட்டி யார் அணிவித்தார்களோ அவங்களுக்கு போடுறாங்க, ரிட்டர்ன் பண்ணுறாங்க. ஐசி கிளானி கர்னே வாலே கோபி. அதே போல் உங்களை நிந்தனை செய்பவர்களுக்கும் கூட அப் குண் மாலா பேனாவோ, நீங்கள் அவங்களுடைய குணத்தின் மாலை, அவங்களுடைய புகழ் மாலையை அணிவியுங்கள். तो वह सहज ही स्वतः ही आपको गुण माला रिटर्न कर देंगे. உங்களை யார் நிந்திக்கிறாங்களோ அவங்களுடைய புகழ பாடும்போது அவங்க தானாகவே உங்களுடைய மகிமையை பாடத் தொடங்குவாங்க. இப்படி மாலை போட்டால் திரும்பி கழட்டி யார் போட்டாங்களோ அவங்களுக்கு போடுற மாதிரி பாபா நிந்திக்கக்கூடியவங்க குண மாலையை போடுவாங்க. ग्लानी करने वाले को गुण माला पहनाना अर्थात जन्म जन्म के लिए निश्चित कर देना है. பாபா சொல்றாரு, யார் நிந்திக்கிறாங்களோ அவங்களுக்கு நீங்கள் குணமாலையை அணிவிக்கிறீர்கள்னு அர்த்தம் என்ன? ஜென்ம ஜென்மத்திற்கு அவர்கள் பக்த ஆத்மா என்ற அதாவது நிச்சயத்தை நீங்கள் உருவாக்கி விடுகிறீர்கள். ஏ தேனாகி அநேக பார்க்கால் லேனா ஹோ ஜாத்தா ஹே. பாபா சொல்றாரு, நீங்கள் கொடுப்பது என்றாலே, அணிவிப்பது என்றாலே அநேக ஜென்மத்திற்கு நீங்கள் பெறுவதாகும். எஹி விசேஷதா இஷ்ட தேவ் மகான் ஆத்மா பனா தேத்தி ஹே. பாபா சொல்றாரு, இப்படிப்பட்ட ஒரு விசேஷ தன்மை உங்களை இஷ்ட தேவதையாக மகான் ஆத்மாவாக ஆக்கிவிடுகிறது. பெருந்தன்மையோட இப்படி திட்டுறாங்களே, இப்படியெல்லாம் இது பண்ணுறாங்களே, முன்னாடியெல்லாம் இப்படி இருக்க மாட்டாங்க, இப்போ ரொம்ப மோசமாயிட்டாங்க, அப்படி நம்ம மாலை போடக்கூடாது. அவன் சரி தெரியாமல் செய்கிறாங்க, நல்லவங்க புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அவங்க இப்படியெல்லாம் நடந்துக்க மாட்டாங்க, அப்படி நம்ம அவங்களுடைய ஸ்பெஷாலிட்டியை நினச்சி நம்ம
மாலை போடும்போது அவங்க திரும்பியும் மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கு. பாபா ஸ்லோகன் கொடுக்குறாங்க, अपनी मनसा वृत्ति द्वारा सदा अच्छी पावरफुल बनाओ तो करा भी अच्छा हो जाएगा. தனது மனதின் ஆழ் சிந்தனைகளை சதா நல்ல பவர்ஃபுல்லாக ஆக்கிவிட்டீர்களேயானால் மோசமானதும் நன்றாக மாறிவிடும். மோசமான சிந்தனைகள்லாம் நல்லா மாறிடும். எப்படின்னா ஆழ் மனதினுடைய சப்கான்ஷியஸ் ஆழ் மனசில் என்னெல்லாம் வச்சுருக்கோமோ அதை நல்லா பவர்ஃபுல்லாக நம்ம ஆக்கணும். நல்ல சிந்தனைகள், நல்ல விஷயங்கள். அப்போ கெட்டதும் கூட தானாக மாறிடும். அவ்யக்த இஷாரா அஷரீரி விதேகி ஸ்திதியினுடைய அபியாசத்தை அதிகப்படுத்துவதற்காக. कितना भी कार्य की चारों ओर की खिंचातान हो, எவ்வளோ நமக்கு காரியங்கள் செய்கிறோம் இல்லையா, அந்த செயல்பாடுகள் நம்ம புத்தியை இழுக்குது அது பக்கம். புத்தி சேவாக்கிய காரியமே அத்தி பிஸி ஹோ. இப்போ உங்கள் புத்தி சேவைக்கான விஷயத்தில் ரொம்ப பிஸி ஆயிடுது. எஸ்ஏ டைம் பர் அந்த மாதிரி நேரத்தில் அஷரீரி பண்ணைக்கு அபியாஸ் கற்கே தேக்கும். ரொம்ப சேவா சேவா சேவான்னு ஓடும்போது உங்கள் புத்தி சேவை பக்கமே போயிட்டுருக்குது. அந்த நேரத்தில் நீங்கள் அஷரீரி ஆத்மாங்கிற அபியாசத்தை செஞ்சு பாருங்களேங்கிறார். யதார்த்த சேவாக்கா கபி பந்தன் நகி ஹோத்தா. யதார்த்தமான இந்த சேவையில் பந்தனம் அப்படிங்கிறது இருக்க முடியாது. क्योंकि योग युक्त युक्त सेवादारी सदा सेवा करते भी उपराम रहते. ஏன்னா சேவா செய்தாலும் யார் யோக யுக்தாக இருந்து செய்கிறாங்க, யுக்தியுக்தாக இருந்து சேவா பண்ணுறாங்களோ அப்படிப்பட்ட சேவாதாரிகள் சேவை செய்தாலும் செகண்டில் விடுபட்டவர்களாக இருக்கின்றனர். ऐसे नहीं कि सेवा ज़्यादा है इसलिए अशरीर नहीं बन सकते. அப்படி சொல்ல மாட்டாங்க. நான் ரொம்ப சேவா இருந்தது, என்னால் யோகா பண்ண நேரம் இல்லை, அஷரீரி ஆக முடியல, அப்படி சொல்ல மாட்டாங்க யதார்த்த சேவாதாரி. याद रखो मेरी सेवा नहीं बाबा ने दी है. என்னோட சேவா இல்லை, பாபா கொடுத்த சேவை. तो निर्बंधन रहेंगे. அப்படி நம்ம நினைச்சோன்னா பந்தனமற்றவர்களாக, ஈர்ப்பு இல்லாதவர்களாக நாம் ஆகிவிடலாம். अच्छा, ओम शांति.